நெக்லஸை காவல் காத்தது போதும், நான் போய் தூங்க போகிறேன், நீ பார்த்துக்கிறியான்னு கேட்கும்போது திவ்யா தாராள மனசா சரி நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிரஜன் போயிட்டாரு. திவ்யா அந்த நெக்லஸை ஒரு மாதிரி ஊற்று பார்த்து இதை விற்றா எவ்வளோ போகும்னு நினச்சாங்க போல். அதை விற்றா ₹1 தேராதுன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் திவ்யா ஒரு பொசிஷனில் போய் செட்டில் பண்ணி ஒரு பாட்டு பாடலான்னு சூப்பராக பாடினாங்க. சரி சரி திட்டாதீங்க. அது சின்ன கோயில் சித்ராவுக்கு தொண்டை கட்டிக்கிச்சிரா. தொண்டை கட்டி சளி பிடிச்சி அந்த வாய்ஸில் பாடினதால உங்களுக்கு அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்ணாடி வழியாக பிரஜனுக்கு அப்படியே ஒரு க்யூட்டாக ஒரு தம்ஸ் அப் பண்ணி ஏதோ ஒரு சிம்பிள் காட்டுறாங்க. அடடா செம க்யூட்டு. சிறு வயதில் போட்டதா அந்த கேப்பு? அப்போ இப்போ என்ன வயசு இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். மெயின் மேட்ருக்கு வருவோம். அப்புறம் பிரஜன் போய் தூங்கிட்டாரு. அப்போ திவ்யா சேர்லேயே மல்லாக்க படுக்கும்போது ஏதோ மண்டையில் குத்திருக்கு. என்னதான்னு பார்த்தா ஏதோ ஒரு பின்னு. அதை எடுத்து அப்படி தூக்கி போட்டாங்க. அது ஏன் அந்த பயங்கரமான ஷாக் ரியாக்ஷன்னா, அங்கே தூங்கிட்டு இருந்த ட்ராமா குயின் சாண்ட்ரா மேலே போய் விழுந்துருச்சு. அதான் அந்த ஷாக்கு. ஒரு வேளை அவங்க தூங்காமல் இருந்திருந்தா திவ்யா மட்டும் இல்லை, அங்கே இருக்க யாருமே தூங்கியிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ட்ராமா ஒன்று நடந்திருக்கும். அவ்வளோதான். அப்புறம் அவங்க அப்படியே ஹேர் ஸ்டைல் அப்படி தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து யாராவது ஏதாவது திருடுறாங்களான்னு பார்க்க விக்கல்ஸ் விக்ரம் வந்தார். சரி சரி திட்டாதீங்க. திவ்யாவோட அந்த க்யூட் ரியாக்ஷனுக்காக தான் ஒரு வீடியோ.